வாழ்த்தி வழிபடும் நலத்தின் மிக்கார். எது நலம்? நாதனார் கடல் சிவபெருமானுடைய திருவடி தாமரைகளை எது வாழ்த்தி வழிபடும் நலம். இப்ப நீங்க இது கொண்டு இங்க பொறுத்துங்க. நான் யாரு? சிவபெருமானுடைய திருவடியை வாழ்த்தவோ வணங்கவோ இல்லாத நலன் இல்லாது இருக்கிற நாய். அப்ப தன்னை சொல்லும்போது சொல்ற கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலன்தான் இல்லாத. அப்ப நலம் இல்லாத ஒரு ஆளை காட்டுனா மாணிக்கவாசகர் சிவரானது சொல்லியிருக்கிறார். தன்னை சொல்லிக்கிட்டார். உண்மையிலேயே அவர் நலமுடையவர். ஆனா அவரு தன்னை சொல்லிக்கும் போது அப்படி சொல்லிக்கல. அது அவையடக்கம்னு பேர். மாணிக்கவாசகரை பின்வந்தவங்க எப்படி தெரியுமா பாடுனாங்க? எழுதரு மறைகள் தேரா இறைவனை எள்ளி கங்குல் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்வார். எழுதரு மறைகள் தேரா இறைவனை பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அடிகள். அழுதே திருவடி அடைஞ்சவருங்க அவரு தான் சொன்னாரு எனக்கு அழுகையே வரலன்னு. இவரு தன்னை சொல்லும்போது சொன்னாரு எனக்கு அழுகையே இல்லை, நலம் இல்லாதவன்னார். ஆனா பின்னாடி வந்தவங்க சொன்னாங்க ஐயா அவரை போல நலமானவர் யாருங்க இருக்கு? ஏன் அழுதே அடியடைந்த அடிகள் என்று மாணிக்கவாசகரை பின்வந்த பெருமக்கள் போற்றி இருக்கிறார்கள். அப்ப நலம் என்பதுக்கு என்ன பொருள் கேட்டா இறைவனை நினைந்து உருகுதலே